நம்ம பார்க்க போகிறது வந்து ஹேண்ட் டச் வந்து 7 டைப்பாக இருக்குது. சிம்பிள் ஹேண்ட் டச், ரன்னிங் ஹேண்ட் டச், ஸ்டூப்பிங் ஹேண்ட் டச், ஹோப்பிங் ஹேண்ட் டச், இன்வர்ட் டர்ன் ஹேண்ட் டச், அவுட்வர்ட் டர்ன் ஹேண்ட் டச், ஃபெய்த் ஹேண்ட் டச். இந்த 7 ஹேண்ட் டச்சையும் நம்ம எந்தெந்த சிச்சுவேஷனில் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சிம்பிள் ஹேண்ட் டச். சிம்பிள் ஹேண்ட் டச் எப்போ பண்ணலான்னா, கவர் வந்து மேலே நிற்பாங்க, அதோட காரணம் மேலே நிற்பாங்க. அந்த டைம் நம்ம சிம்பிள் ஹேண்ட் டச் பண்ணலாம். ஆனால் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட பாடி எப்படி இருக்குன்னா பாருங்கள், இப்போ நம்ம ஃபுட் ஒர்க் பண்ணுறோமா, இந்த கால் வந்து லாபியை பார்த்துருக்கோம், இது வந்து மிட்லைனை பார்த்துருக்கணும். பாடி வந்து க்ரக்ஸ் பொசிஷனில் வரும். இப்போ க்ரக்ஸ் பொசிஷனாக நீங்கள் சேரில் எப்படி இருப்பீங்க அந்த பொசிஷனில் வரும். இந்த பொசிஷனில் இருந்தால் தான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொட்டேஷன் பண்ணுறதுக்கோ அல்லாட்டா அவங்க அடிக்கும் போது ஷோல்டர் போட்டு இடிச்சு மேலே கொண்டு போகிறதுக்கு கிரியேட் த கேப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது இந்த இதுதான் பொசிஷனு. கை வந்து ஃப்ரெண்டில் வைக்கிறது நல்லது, இப்படி கிராசிங்கில் வைக்கிறது நல்லது. ஃப்ரெண்டில் வச்சுன்னா நீங்கள் தை ஹோல்டு பண்ணும்போது ரிலீஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். கிராசிங் பண்ணும்போது இந்த கிராசிங்கில் வச்சுருந்தோன்னா இந்த லெஃப்ட் காரம் வரும்போது அவாய்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். புரியுதா? இப்போ ஃபஸ்ட்டு சிம்பிள் ஹேண்ட் டச் நம்ம பண்ண பாருங்கள். ஃபுட் ஒர்க் பண்ணுறேன். ஃபுட் ஒர்க் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறது எதுக்குன்னா அவங்கள மேலே ஏற்றுறதுக்கு தான் ஃபுட் ஒர்க்கே பண்ணுறது. ஆனால் நார்மலாக மேலே தான் நிற்கிறாங்க. அப்படிங்கும்போது ஹேண்ட் டச் மேலே வச்சு இப்படி பண்ணி சொல்லி வந்துடலாம். ஃபஸ்ட் ஓகேவாச்சா? அடுத்த நம்ம பார்க்க வந்து ரன்னிங் ஹேண்ட் டச். ரன்னிங் ஹேண்ட் டச் வந்து நம்ம வந்து நார்மலாக ஸ்ப்ரிண்ட் ஓடி டச் பண்ண தெரியுமா, அதே இதாகும். இப்போ நீங்கள் லீடிங் லெக் வச்சு பண்ணி போனீங்கன்னா அந்த கார்னரை கவரை தொடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதோட நீங்கள் ரன்னிங்கில் போய் தொட்டிங்கன்னா ஸ்பீடாக போய் தொடலாம். இப்போ நம்ம லைன் கிராஸ் பண்ணியாச்சா, லீடிங்கை போனியும், அடுத்த ரன்னிங்கில் போய் அவனை டச் பண்ணியும். அவ்வளோதான் ரன்னிங் ஹேண்ட் டச். ஸ்டூப்பிங் ஹேண்ட் டச். ஸ்டூப்பிங் ஹேண்ட் டச் பண்ணும்போது நம்மளுடைய கை வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகி நல்லா ரீச்சாக தொடணும். அதுதான் இது. எந்த சிச்சுவேஷன்லன்னா பாருங்கள், சப்போஸ் கவர் கார்னர் லாங்காக வச்சிருந்தாலோ அப்போ டச் பண்ணலாம். இன்னொரு டைம் என்னன்னா, கவர் இறங்கிறதுக்கு முன்னாடி கார்னர் உள்ளே இறங்குவாங்க, அப்போ வந்து கவரை டச் பண்ணலாம். இப்போ பாருங்க, ஃபுட் ஒர்க் பண்ணுறேன்னா பார்த்தீங்களா, கை எப்படி போச்சுனாலும் வந்து ஹோப்பிங் ஹேண்ட் டச். ஹோப்பிங் ஹேண்ட் டச் எப்படின்னா லைட்டாக ஜம்ப் பண்ணி அவங்களை தொடருது. அதோட இதை வந்து ஃப்ளைங்கில் போய் அதாவது மேலே ஏரில் போய் டச் பண்ணுற அதையும் சொல்லலாம் நீங்கள். புரியுதா? இது எந்த சிச்சுவேஷனில் இருக்குன்னா, கவர் வந்து உங்களை கவனிச்சிருக்கே மாட்டான். சப்போஸ் ஷார்ட்டாக வச்சுருந்தாலும் இந்த ஃப்ளைங் ஹேண்ட் டச் பண்ணலாம். இப்போ நான் எப்படி பண்ணுற பாருங்க, ஃப்ளைங் ஹேண்ட் டச்சை நிற்கிற பார்த்தீங்களா, இப்படி நிற்கிற பாருங்க. இப்போ இடத்துல டச் பண்ணுற பாருங்க. டச் பண்ணிட்டு இப்படி ரோல் பண்ணணும். இப்படி ரோல் பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். இதை நம்ம பார்க்க போகிறது வந்து இன்வர்ட் டர்ன் ஹேண்ட் டச். இன்னொரு டர்ன் ஹேண்ட் டச் வந்து எப்போன்னா, கார்னர் நல்லா ஸ்பீடாக நிற்பாங்க. புரியுதா? கார்னர் நல்லா ஸ்பீடாக இருக்கும்போது பாருங்க, நம்ம ஃபுட் ஒர்க் பண்ணுறோம். ஃபுட் ஒர்க் பண்ணிட்டு இங்கே பாருங்க, இவங்க இந்த ஃபுட் ஒர்க்கில் இவங்கள உள்ள தர வச்சாச்சு, உள்ளே போக வச்சாச்சு. அடுத்த டர்ன் பண்ணி தொட்டு வெளியே வர்றதுக்கு. புரியுதா? அவுட்வர்ட் டர்ன் ஹேண்ட் டச். அவுட்வர்ட் டர்ன் ஹேண்ட் டச் அது சேம் அதே தான். அதாவது கார்னர் ஸ்பீடாக இருக்கும்போது, உங்கள் பின்னாடி ஸ்பீடாக இருக்கும்போது பண்ணுறது. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு சிச்சுவேஷனை பார்க்கணும், எப்படி நிற்கிறாங்க. நீ அதுக்கு தகுந்த போல் இன்னொரு ஹேண்ட் டச்சோ அல்லாட்டா அவுட்டர் டர்ன் ஹேண்ட் டச்சோ செக் பண்ணிக்க வேண்டியதான். பாருங்கள், ஃபுட்டு பண்ணியாச்சு. இந்த ஃபுட்டுக்கெலாம் மேலே போயாச்சு. இப்படி டர்ன் பண்ணுறோம், அடுத்தல இன்னும் போய் ரீச் பண்ணுறோம், வெளியே வரோம். ஃபெய்த் ஹேண்ட் டச் வந்து பாருங்கள், கவர் வந்து என்ன நினச்சிருப்பானா ஷோல்டர் பகுதியோ அல்லாட்டா நீலே டச் பண்ணுற மாதிரி தான் எய்ம் பண்ணியிருப்பான். ஆனால் வந்து காலில் வந்து இந்த விரல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விரலில் டச் பண்ணுற மாதிரி யாருமே எய்ம் பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த டச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இதை யாருமே எய்ம் பண்ண மாட்டாங்க கவர். இப்போ நம்ம 7 ஹேண்ட் டச்சும் பார்த்தோமா, ஆனால் பிகினருக்கு வந்து 7 ஹேண்ட் டச் கூடால. இப்போ நான் பண்ணுவோம் பாருங்க, ஹேண்ட் டச் வித் ரோலு டைவ். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ரோல் பண்ணுற மாதிரி இது வந்து பயன்படுத்தணும். மேட்டில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. டைவ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துடுங்க. பக்கம் உங்களுக்கு அதாவது டைவ் நான் எதுக்கு அடிக்க சொல்கிறேன்னா, நீங்கள் டச் பண்ணிவிட்டு நீங்கள் மிட்லைன் பக்கம் போகும்போது வந்து பேக்கு பின்னாடி வருவாங்க. அப்போ இந்த நீங்கள் டைவ் மெத்தடை பயன்படுத்தும் போது வந்து அவங்கள அடிக்க முடியாது. அடித்தாலும் உங்களோட கை வந்து மிட்லைனை கிராஸ் பண்ணிடும். புரியுதா? அதனால தான் நான் இதை பிகினருக்கே ஃபஸ்ட்டில் தான் நான் இதை உங்களுக்கு சொல்லி தரேன். ஃபஸ்ட்டு பார்ப்போம் பாருங்கள், ரோல் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. புரியுதா? ஃபுட் ஒர்க் பண்ணியும், ஃபுட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்கள், இங்கே டச் பண்ணியாச்சு. டச் பண்ணிவிட்டு ரோல் பண்ணுறோம் பாருங்கள். ஆனால் பாருங்கள், நான் மிட்லைனை கிராஸ் பண்ணல. பார்த்தீங்களா, நான் மிட்லைனை கிராஸ் பண்ணல. இப்படி திரும்பி எந்திரிக்கணும் கரெக்டாக. புரியுதா? இதில் டச் பண்ணிவிட்டு டைவ் அடிப்பேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்க. மேட் இதுலேயும் சரி, மண் இதுலேயும் சரி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. இது மாதிரி ஃபுட் ஒர்க் பண்ணியாச்சு. இந்த பாருங்க, டச் பண்ணிவிட்டு இன்னும் பாருங்க, இது நான் எப்படி எந்திரிக்கணும் மட்டும் பாருங்க. சரிங்களா? ஓகே, நான் இப்போ போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லது தான் போடுறேன்னா இதை ஸ்கிப் பண்ணாதுங்க, ஃபுல்லாகவே பாருங்கள். ஃபுல் வீடியோவும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் பார்த்துருங்க. இப்போ நம்ம ஹேண்ட் டச் பண்ண பார்த்தீங்களா, ஹேண்ட் டச் நம்ம இந்த பகுதியில் பண்ணோம். இதே இது வந்து நம்ம நீல பண்ணலாம் பார்த்துருங்க. நீல எதுக்கு பண்ணலாம்னா, சில கவர் வந்து பாடி வந்து பின்னாடி இழுத்து உள்ளே கொண்டு போவாங்க, அவங்களோட லீடிங் லெக் வந்து முன்ன அப்படியே இருக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு நீல டச் பண்ணுறது உங்களுக்கு நல்லது.